நிறைய பேருக்கு இந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கு இருந்திருக்கும். இந்த கூட்டத்த பார்க்கும்போது எனக்கு 2009 காலம் கண்ணு முன்னாடி வந்து போனாரு. அன்னைக்கு முத்துக்குமார்ங்கிறவன் இப்படி ஒரு கூட்டத்த திரட்டுங்கன்னு சொல்லி தான் தன்னோட உயிர தியாகம் பண்ணான். அதுக்காக தான் என் உடல பயன்படுத்திக்காங்கடா, முட்டா பயல்கள உணர்வுற்ற போயிருக்கீங்களே, என் உடல குடுக்குறேன், இந்த கருகுன உடல பயன்படுத்திக்காங்க அப்படின்னு அவன் விட்டு போனான். ஆனா அத்தனை பேர் துரோகம் பண்ணிட்டான். அத்தனை பேர் துரோகம். எத்தனை துரோகம்? எவ்வளவு பெரிய துரோகம். அது அன்னைக்கு நடந்திருக்கும். அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு நினைச்சிருந்தா ஏன் ராமதாஸால ஒரு 2 லட்சம் பேரை பாமகவால கூட்டு வர பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகாவால கூட்டு வர, திருமாவளவனால 2 லட்சம் பேர் ஒரு கட்சி மாநாடு போடுறீங்களா நீங்க, உங்க கட்சி மாநாடு, அதுக்கு வர வைக்கிறீங்கல்ல, இது இனம் சார்ந்தது தானே, ஏன் அப்படி எல்லாருமே வேடிக்கை பார்த்தீங்க? எல்லாருமே சேர்த்தான்னு சொல்றேன். ஒத்த குறுக்களாக தான் வருவாங்க எல்லாருமே. இவன் கணக்காட்டுக்கிறதுக்கு ஓகே அங்கே போய் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்னது. ஆனால் அத்தனை எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சியை எல்லாரும் விரும்பினாங்க. இன்னைக்கு திருச்சி மாநாடுக்கு இன்னைக்கு இந்த படை அன்னைக்கு இருந்துருந்துச்சுன்னா ஒரு தகவல்ல எல்லாம் கிளம்பி வந்து போர் நிறுத்தம் நடந்திருக்கும்ல. புரட்சிக்கு முந்தையே 2009 போர், இந்த புரட்சி நடந்திருக்கும், போர் நின்று இருக்கும், இவ்வளோ அழிவு சந்திச்சிருக்க மாட்டோம்.